Hello friends, welcome to our channel Time Learning. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெக்டார் அல்ஜிப்ரால ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பார்க்கலாம். क्वेश्चन என்ன அப்படினா மேக்ஸிமஸ் வந்துட்டு 3 + 4y கொடுத்திருக்காங்க. एक्चुअली இந்த லெசன்ல நம்ம ரெண்டு பாப்போம். ஒன்னு பவுண்டட் இன்னொன்னு அன்பவுண்டட். பவுண்டட்ங்கிறது வந்துட்டு இது மாதிரி தான் இருக்கும். 4 இப்போ வந்துட்டு பாருங்க x + y ஓட 4 தான் கிரேட்டர். அப்பனா இப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய டேர்ம் வந்துட்டு 4க்குள்ளே தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது ஒரு ரீஜனுக்குள்ளே பவுண்டாக இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்படிப்பட்டதெல்லாம் பவுண்டடாக தான் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின் போக போக நம்ம வந்துட்டு கற்றுக்கலாம் எப்படி ஒவ்வொன்றும் இருக்குது அப்படிங்கிறத பற்றி. ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு இதில் மேக்ஸிமம் வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் எழுதிப்போம், அதாவது கன்ஸ்டன்ட். ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸிமம் z அப்படியே இருக்கட்டும். z = 3x + 4y இது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம xy அதாவது xy கன்ஸ்டன்ட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போது x + y ≥ 4ன்னு ஒன்று இருக்குது. x > 0 y > 0ன்னு இருக்குது. அப்போனா இந்த xும் yயும் இந்த பாயிண்டில் இருக்குன்ட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போது நம்ம இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இதை வச்சு நம்ம இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸுக்கு 0 போடுங்க. இப்போது இதில் பாருங்கள் x 0 ஆகிட்டு ப்ளஸ் y = 4. அப்போது y 4. இப்போது yக்கு 0 போட்டிங்க அப்படின்னா x + 0 = 4ன்னு வரும். அப்போ இது 4. இப்போ நம்மளுக்கு கிடச்ச கன்ஸ்டன்ட் வந்துட்டு 4,4. இப்போ இதுதான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். 4,4. 4,4 என்ன? இதுதான் 4,4. ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போது நம்ம மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போது இதில் நம்ம x and y சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த கார்னர் இதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம ரீஜன் இருக்குது. இது இப்படி தான் வருது. இது ஃபுல்லுமே பவுண்டட். ஏன்னா 4க்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போனா இந்த ரீஜன் ஃபுல்லுமே நம்ம எடுத்துப்போம். இந்த ரீஜன் ஃபுல்லாக எடுத்துக்கிறதுனால கார்னர் பாயிண்ட்ஸை தான் இந்த xyல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதில் எது கார்னர்? இந்த பாயிண்ட் 0,4 0,0 4,0 இது 3 தான் கார்னர் பாயிண்ட்ஸ். அப்போது நம்ம இந்த xyல நம்ம கார்னர் பாயிண்ட்ஸாக இதை தான் எடுத்துப்போம். ஒவ்வொரு கொஸ்டினை நீங்கள் போட்டு பார்க்க கார்னர் பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத உங்களுக்கு கற்றுக்கலாம். இல்லைன்னா அதுக்காக ஒரு தனி வீடியோ கூட போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட்ஸில் 0,0 போட்டோம் அப்படின்னா இப்போது 3xக்கு பதிலாக 0 போட போகிறோம் ப்ளஸ் yக்கு பதிலாக 0 போட போகிறோம். ஏன்னா yங்கிற இடத்துல 0 இருக்குது. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? 0. அடுத்தது நம்ம என்ன போடணும் அப்படின்னா 0,4. எக்ஸுன்னு இருக்க இடத்துல 0வையும் ஒய்ன்னு இருக்க இடத்துல 4ஐயும் போடணும். அப்போது 16. அடுத்தது வந்துட்டு 4,0. இப்போது 3ங்கிற இடத்துல 4 ப்ளஸ் ஒய்ங்கிற இடத்துல 0 3 4 12 வரும். இதில் மேக்ஸிமம்ங்கிறது வந்துட்டு இதில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் மேக்ஸிமம். இதில் எது அதிகமாக இருக்குது? 16 தான் அதிகமாக இருக்குது. அப்போனா என்ன எழுதணும் அப்படின்னா 0,4ங்கிற பாயிண்டில் இதை எப்படி முடிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ 16 at 0,4ன்னு முடிச்சிருங்க. இந்த பாயிண்ட்லாம் இந்த கார்னர் பாயிண்ட் இது தேவையில்லை, இது மட்டும் போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே போல் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.